தமிழ் சினிமாவோட 90 காலகட்டத்தில் கோலோச்சிய ஹீரோயின்கள் வரிசையில் முக்கியமான நபர் இவங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலேயே பெரும்பாலான மொழிகளில் நடித்து பெயர் பெற்றவங்க. சோஷியல் மீடியா இல்லாத 90 காலகட்டத்தில் பெரும்பாலும் செய்திகளில் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்ட நபர் இவங்க. வேற யாரும் இல்லைங்க, நடிகை நக்மா அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஸ்டார் டெய்ரி. நீ சூப்பர் ஃபிகர் தான், இந்த ஃபிகருக்கு ஏத்த மைனர் நானு தான். அப்படின்னு ஒலிக்கிற இந்த பாட்டோட பின்னணியில காலில் கொலுசும் காதல ஜிமிக்கியும் போட்டு தேவத மாதிரி காதலன் படம் மூலயமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமாகறாங்க நடிகை நக்மா. சுத்தமா தமிழே தெரியாம தமிழ் சினிமாக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் தமிழ் திரையுலகத்துல கனவு கண்ணியா ஆதிக்கம் செலுத்தினதெல்லாம் நிஜமாவே ஆச்சரியமான வரலாறு தான். 90 காலகட்டத்தோட முக்கியமான நடிகை ஜோதிகாவோட அக்கா, அரசியல்வாதி, இந்த மாதிரி அடையாளங்களை தாண்டி நக்மாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. நக்மாவோட உண்மையான பெயர் நர்மதா மொரோஜி. சினிமாக்காக தன்னோட பெயரை நக்மா அப்படின்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்க. நடிகை நக்மா அவர்களோட சொந்த ஊரு மும்பை. அவங்களோட அப்பா அரவிந்த் மொரார்ஜி. இவரு அந்த ஊர்ல பெரிய பிசினஸ் மேன். அதே மாதிரி இவங்களோட அம்மா சீமா சுதந்திர போராட்டத்துல தீவிரமா ஈடுபட்ட காசின்னு சொல்லப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே பரஸ்பரமா விவாகரத்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா நக்மாவோட அம்மாவான சீமா 2வது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த திருமணத்துல பிறந்தவங்க தான் நடிகை ஜோதிகாவும் நடிகை ரோஷினியும். என்னதான் தந்தை வேற வேறையா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 சிஸ்டர்ஸ்குள்ளேயும் இருக்கிற அந்த அன்பு பாசம் துளி கூட மாறவே இல்லை. என்னதான் பேரண்ட்ஸ் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாலும் நக்மா அவர்களோட அப்பா இறக்குற வரைக்குமே அவங்க கூடவே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மா மேலேயும் அன்லிமிட்டடான லவ்வ காட்டியிருக்காங்க. அதே போல நக்மா அவர்களோட அம்மா இவங்க எங்க ஷூட்டிங் போனாலும் பின்னாடியே வந்துருவாங்களா. இதை பத்தி நக்மா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. நான் என்னோட சினிமா கெரியர்ல உச்சம் தொடர்றதுக்கு முக்கியமான காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. நடிகை நக்மா அவங்க முதல்ல அறிமுகமானது பாலிவுட்ல தான். சல்மான் கானுக்கு ஜோடியா 1990ல பாகி த ரெபல் ஃபார் லவ் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாங்க. இந்த படம் தான் நக்மா அவங்களோட திரை வாழ்க்கையில முதல் படம். இவங்க நடிச்ச முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. 1990ல அதிக வசூல செஞ்ச ஹிந்தி படங்களோட பட்டியல்ல இந்த படமும் ஒண்ணு. நடிகை நக்மா அவங்க முதல் படம் கமிட் ஆகும் போது அவங்களுக்கு 15 வயசு தான். அப்பவே இது உங்களோட முதல் படமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த படத்தை அவ்வளவு மெச்சூர்டா நடிச்சிருப்பாங்க. நடிகை நக்மாவும் மறைந்த பாலிவுட் நடிகையான திவ்ய பாரதியும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. திவ்ய பாரதி தான் நக்மா கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஏன் தமிழ் தெலுங்கு சினிமால எல்லாம் நடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நக்மாவோட கவனம் தென்னிந்திய சினிமா பக்கம் திரும்பி இருக்கு. தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிக்க இன்னும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நக்மா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் இருக்கிற மக்களோட கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் நேர்ல போய் கத்துக்கணும், பார்க்கணும் அப்படின்னு ஆசை. இது கூட ஒரு முக்கியமான காரணம் நான் வந்து தென்னிந்திய சினிமாவை சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1991ல தெலுங்குல அறிமுகமாகறாங்க நடிகை நக்மா. அதுக்கப்புறமா தெலுங்கு, ஹிந்தின்னு மாறி மாறி நிறைய படங்கள் பண்ணி நடிச்சுட்டு வராங்க. ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1994ல தமிழ்ல காதலன் திரைப்படம் மூலமா அறிமுகமாகறாங்க. இந்த படத்துல சங்கர், ஏஆர் ரஹ்மான், பிரபுதேவா அப்படின்னு சொல்லிட்டு பல ஜாம்பவான்கள் இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துல வந்து நக்மாவால வெறும் கிளாமர் டாலா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எண்ணத்தை எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்குற மாதிரி காதலா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எல்லா ஏரியாலையுமே பின்னி படல் எடுக்கிறாங்க நடிகை நக்மா. காதலன் படத்துல இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து என்னவளே அடி என்னவளே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் உருக ஆரம்பிச்சாங்க. அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே.
இந்த படத்துல நடிகை நக்மா அவங்களுக்கு நடிகை சரிதா தான் டப்பிங் பண்ணியிருந்தாங்க. இந்த குரல் வந்து அவ்வளோ ஆப்டா இருந்துச்சு. நடிகை நக்மா ஸ்ருதி அப்படிங்கிற கேரக்டரை பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர் பெரிதளவில் பேசப்படுறதுக்கு நடிகை சரிதா அவர்களோட டப்பிங்கும் ஒரு முக்கியமான காரணம். காதலன் திரைப்படத்துல வர முக்காலா முக்காபிலா அப்படிங்கிற சாங்ல பிரபுதேவா அவங்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்து ஆடி இருப்பாங்க நடிகை நக்மா. அந்த அளவுக்கு டான்ஸ்லயுமே பின்னி படல் எடுத்திருப்பாங்க. இப்ப கூட அந்த சாங்கை பார்த்தோம் அப்படின்னா பாக்குற எல்லாரையுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸால வியக்க வச்சிருவாங்க. காதலன் திரைப்படத்துக்கு கிடைச்ச பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து தமிழ்ல ரெண்டாவது படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நக்மா. அந்த படம் தான் பாட்ஷா. இந்த படத்துல நீ நடந்தால் நடையழகு, ஸ்டைலு தான். இந்த எல்லா பாட்டுலயுமே அவங்களோட எக்ஸ்பிரஷன், ஆக்டிங் எல்லாத்துலயுமே பின்னி படல் எடுத்திருப்பாங்க. இந்த படமும் ஹிமாலய வெற்றியை தொடுது. இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால தொடர்ந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வராங்க. குறிப்பா இந்த படத்துல டப்பிங் கொடுத்தது நடிகை சரிதா அவர்கள். இப்படி பாட்ஷா படத்தோட வெற்றியை தொடர்ந்து நடிகை நக்மா அவங்களோட கெரியர் கிராஃப் டாப் கியர்ல போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில சரத்குமார் அவர்களோட ரகசிய போலீஸ், சத்யராஜ் கூட வெல்லாதி வில்லன், பிரபுதேவா அவர்கள் கூட லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு நிக்க நேரம் இல்லாம ஹிட்ஸ் படங்களை கொடுத்துட்டு வந்தாங்க. குறிப்பா நடிகர் கார்த்திக் கூட சேர்ந்து நடிச்ச மேட்டுக்குடி அப்படிங்கிற படம் இவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. இந்த படத்துல இந்து அப்படிங்கிற கேரக்டர்ல கார்த்திக்க உருகி காதலிக்கிற ஒரு பெண்ணா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப கியூட்டா நடிச்சு பட்டைய கலப்பிருப்பாங்க இந்த கேரக்டர்ல. இந்த படத்துல வர வெல்வெட்டா அப்படிங்கிற சாங்ல கவுண்டமணி அவங்க கூட சேர்ந்து டூயட் பண்ணிருப்பாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட டூயட் காம்பினேஷன்ல இந்த பாட்டு அவ்வளவு சூப்பரா வந்திருக்கும். இப்படி தொடர்ந்து பரபரன்னு மேல போயிட்டு இருந்த நடிகை நக்மா அவர்களோட சினிமா கெரியர்ல திடீர்னு ஒரு தொய்வு ஏற்படுது. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகருக்கும் இவங்களுக்கும் இடையில காதல் மலர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல கிசுகிசுக்கள் வர ஆரம்பிக்குது. இந்த கிசுகிசுக்கள்னால இவங்களோட சினிமா கெரியர்ல ஒரு சின்னதான தடை ஏற்பட்டுச்சு. இப்படி இவங்க மேல வந்த காசிப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்வியூல பதில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வர காசிப்ஸ்னால என்னோட கெரியரே பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கும் அந்த நடிகருக்கும் இடையில நட்போட கலந்த ஒரு புரிதல் இருந்தது உண்மைதான். ஆனா பத்திரிகைகள் எல்லாம் அதை வந்து கொச்சப்படுத்தி எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த காசிப்ஸை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது என்னோட கெரியரை பாதிக்குது அப்படின்னு சொன்னப்போ என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. இப்படி தனக்கு ஏற்பட்ட செட்பேக்கை நினைச்சு வருத்தப்பட்டு உடைஞ்சு போகாம இன்னும் வலிமையா களத்துக்குள்ள இறங்குறாங்க நக்மா. அதுக்கப்புறம் பிரபு கூட பெரிய தம்பி, கார்த்திக் கூட பிஸ்தா, பாக்கியராஜ் கூட வேட்டியை மடிச்சுக்கட்டு அப்படின்னு ஹிட் படங்களை நடிச்சிட்டு வராங்க. என்னதான் வடமொழி நடிகையா இருந்தாலும் தமிழ் ரசிகர்களுக்கு அந்நிய உணர்வு ஏற்படாத வகையில நடிப்பா இருக்கட்டும், எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அவங்களோட டான்ஸா இருக்கட்டும், இப்படி எல்லா விதத்திலயுமே ரசிகர்களால கொண்டாடப்பட்டாங்க நடிகை நக்மா அவர்கள். 1998 வெளிவந்த வேட்டியை மடிச்சுக்கட்டு அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு தமிழ் படத்திலயுமே நடிக்கல நடிகை நக்மா அவர்கள். 1999 வெளியான சூப்பர் ஹிட் படமான படையப்பா படத்துல சௌந்தர்யா நடிச்சிருந்த வசுந்தரா அப்படிங்கிற கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருந்தது நடிகை நக்மா அவங்க தான். சில நாள் ஷூட்டிங்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சில பல காரணங்கள்னால அந்த படத்துல இருந்து விலகி இருக்காங்க. சின்ன பிரேக்குக்கு அப்புறமா 2000 வந்த நடிகர் அஜித் அவர்களோட படமான தீனா படத்துல வத்தி குச்சி பத்திக்காதுடா அப்படிங்கிற சாங்ல செம சர்ப்ரைஸான ரீஎன்ட்ரி கொடுத்திருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நக்மா அவங்களோட டான்ஸ் குவாலிட்டியும் கிரேஸும் குறையவே குறையாது அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதுக்கப்புறமா 2001 ரிலீஸ் ஆன சிட்டிசன் படத்துல சிபிஐ அதிகாரியா நடிச்சிருப்பாங்க. நடிப்புல அப்படியே மிரட்டி இருப்பாங்க எல்லாரையுமே. இந்த படத்துல இவங்களுக்கு டப்பிங் பண்ணது நடிகை அனுராதா அவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமும் கூட. நடிகை நக்மா அவங்களோட கடைசி தமிழ் படம் சிட்டிசன் தான். அதே சமயம் அதே இயர்ல அதே தேதியில அந்தோனின்னு ஒருத்தன் உருவாயிருக்கான். ஆனா இந்த சர்ச்சோட ஸ்காலர்ஷிப்ல படிச்சவன் படிப்பை முடிச்சு கூட இது வரைக்கும் இந்த சர்ச்சுக்கு திரும்பி வரல. 2001 வருஷத்துக்கு அப்புறம் பெருசா நக்மா அவங்க படம் நடிக்கலன்னா கூட இவங்கள பத்தின கிசுகிசுக்கள் தலைப்பு செய்திகள்ல அதிகமா வர ஆரம்பிச்சது. குறிப்பா ரொம்ப பிரபலமான கிரிக்கெட் வீரரான சௌரவ் கங்குலியும் இவங்களும் காதலிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிசுகிசுக்கள் வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல சௌரவ் கங்குலி வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வேற இருந்தாரு. அதனால இவங்க ரெண்டு பேரையுமே நிறைய ட்ரோல் செஞ்சாங்க. இந்த மாதிரி வந்த கிசுகிசுக்களுக்கு நக்மா அவங்க அப்போ எந்த ஒரு
ஒரு கருத்தையுமே சொல்லல. தம்மேல எவ்வளோ நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் உறுதியோட அமைதியா கடந்து போனாங்க. இதுக்கப்புறமா நக்மா அவர்கள் இந்தி, கன்னடா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா போஜ்பூரி, பெங்காலி போன்ற படங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பா போஜ்பூரி சினிமா உலகத்தோட முக்கியமான நட்சத்திரமா இவங்க ஷைன் ஆயிட்டு வந்தாங்க. அந்த டைம்ல போஜ்பூரியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு ஆக்டருக்கும் இவங்களுக்கும் கல்யாணமாக போறதா கிசுகிசுக்கள் வந்துச்சு. இந்த டைம்லயுமே நடிகை நக்மா அவர்கள் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே கொடுக்கல. இப்படி நாட்கள் நகர நகர கொஞ்சம் கொஞ்சமா சினிமால இருந்து வெளியேற ஆரம்பிச்சாங்க. 2008க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து விலகிட்டாங்க. இப்படி சினிமால இருந்து விலகி அரசியல் களத்துல இறங்குறாங்க. 2004ல காங்கிரஸ்ல இணைஞ்சு களப்பணியில ஈடுபட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறமா 2014ல மீரட் தொகுதியில நின்னு துரதிர்ஷ்டவசமா தோத்தும் போறாங்க. இதுக்கப்புறமா 2015ல அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியை கொடுக்கறாங்க. தொடர்ந்து இந்த பதவியை வகிச்சுட்டு வராங்க. இதுக்கப்புறம் பெருசா சொல்ற அளவுக்கு எந்த ஒரு பதவியும் இவங்களுக்கு கொடுக்கப்படல. இத பத்தி தன்னோட ஆதங்கத்தை நிறைய இடத்துல வெளிப்படுத்தி இருந்தாலும் தொடர்ந்து காங்கிரஸ்லயே நீடிச்சுட்டு வராங்க. இப்போ நக்மா அவர்கள் மும்பை ரீஜனல் காங்கிரஸ் கமிட்டியோட வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க. குறிப்பா நக்மா அவர்கள் இப்ப வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கல அப்படிங்கிறது அவர்களோட ரசிகர்கள் மத்தியில ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இன்னைக்கு ஸ்டார் டைரியில நடிகை நக்மா அவங்கள பத்தின நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி தொடர்ந்து ஸ்டார் டைரியில நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸையும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸையும் பார்க்கலாம்.